ஆண்டின் பொதுக்காலம் 10வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 5:33 தொடக்கம் 37 வரை. இன்றும் நம்மிடையே சத்தியம் செய்யும் பழக்கம் இருப்பது போல யூதர்களிடையே சத்தியம் செய்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. இந்த நடைமுறையை இயேசு கூர்மைப்படுத்துவதற்கு புதிய நடைமுறையை கொடுக்கிறார். வசனம் 34. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். வசனம் 37. நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். எளிமையான வாழ்க்கை முறை, எளிமையாக பேச வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். சிக்கலாக பேசக்கூடாது. சிக்கலான மனிதர்கள்தான் சிக்கலாக பேசுவார்கள். இயேசுவின் இந்த வார்த்தைகள் நம் வார்த்தைகளில் உண்மையும் நேர்மையும் தூய்மையும் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்மோடு பழகுகின்ற ஒருவர் நேர்மையுள்ளவரா என்பதை அறிந்து வைத்திருப்பது நல்லது. இன்னொரு புறம், பேச்சில் நேர்மையும் உண்மையும் நம்பகத்தன்மையும் இல்லாத ஒருவரிடம் பழகுவது மிகவும் கடினம். எனவே நமது வார்த்தைகளில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புவதால் நாம் ஒவ்வொருவரும் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் பேச வேண்டும். இயேசு சொல்வது போல நாம் பேச்சில் உண்மையாக இருக்க 3 பண்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. 1 இன்டெகிரிட்டி, 2 கமிட்மெண்ட், 3வது மனசாட்சி கான்ஷியன்ஸ். 1 இன்டெகிரிட்டி, இரட்டை வேடம் இல்லா ஒருங்கிணைந்த நிலை. மோசே இஸ்ரேல் மக்களிடம் எண்ணிக்கை நூல் 30:1 ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது. தான் உரைத்தபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நாம் ஏதாவது ஒன்றிற்கு வாக்குறுதி கொடுக்கும் போது அதற்கு சத்தியம் செய்து உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. மாறாக நாம் யார் என்பதன் மூலமாக the being உத்தரவாதம் அளிக்க வேண்டும். கடவுளோடும் அடுத்திருப்பவரோடும் நமது உறவு உத்தமமாக இரட்டை நிலை இல்லா ஒருங்கிணைந்த நிலையில் நாம் உறவு கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். Integrity means not having duplicity of heart. அதே போல simplicity means not having duplicity of heart and mind. 2வது பண்பு உறுதிப்பாடுள்ள அர்ப்பணம், கமிட்மெண்ட். நாம் நமது வார்த்தையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அதை செய்து தருவேன் என்கின்ற உறுதிப்பாட்டு மனநிலை அர்ப்பணத்தில் வெளிப்பட வேண்டும். நாம் அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும் என்றால் உண்மையுள்ளவர்களாக பிரமாணிக்கத்தின் சாட்சிகளாக வாழ்ந்தால்தான் அப்படி இருக்க முடியும். எனவே இயேசுவின் சீடர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய நம்பகமான வாழ்வு வழியாகத்தான் உறுதிப்பாடு கொடுக்க வேண்டும். ஒழிய வாய்ச்சொல் சடங்குகள் வழியாக கொடுக்க கூடாது. அதோடு இயேசு பொய் சாட்சி செய்யக்கூடாது எனவும் கடவுளிடம் தேவையற்ற சத்தியங்களை செய்யக்கூடாது எனவும் கூறுகிறார். 3 மனசாட்சி கான்ஷியன்ஸ். உண்மைக்கு வழிகாட்டியாக இருப்பது நமது மனசாட்சிதான். கத்தோலிக்க மறைக்கல்வி இவ்வாறு சொல்லுகிறது. மனசாட்சி என்பது கடவுளும் ஒவ்வொரு மனிதனும் பேசிக்கொள்ளுகின்ற ஒரு புனிதமான இடம். இங்கே உண்மையை மறுப்பதற்கும் ஒழிப்பதற்கும் இடமில்லை. ஆம் என்று சொல்லவும் இல்லை என்று சொல்லவும் நமது மனசாட்சி நம்மை தூண்டிவிடும். நமது மனசாட்சி சரியானதை செய் என்றுதான் சொல்லுகிறதை ஒழிய எது சரி என்று சொல்வதில்லை. மாறாக நமக்கு எது சரி என்று கற்பிப்பது இறைவனுடைய வார்த்தை என்று எச்.சி. தம்புல் கூறுகிறார். மனசாட்சியின் வழியாக பேசும் இறைவனின் குரலை கேட்போம். சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த பொருள் மீதும் எந்த நபர் மீதும் கடவுள் பெயர் மீதும் ஆணையிடவும் சத்தியமிடவும் கூடாது. ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் மட்டுமே சொல்வோம். ஆமேன்.